மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே சேத்தூர் ஊராட்சியில் சுமார் 750 ஏக்கர் சம்பா தாளடி பயிர்கள் மழைநீரில் மூழ்கியுள்ளதால் அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். 750 ஏக்கர் சுத்தமா மழை நீர்லாம் அழிஞ்சு போச்சு. சுத்தமா தொடர்ந்து எங்களுக்கு 4-5 வருஷமா இன்சூரன்ஸும் கிடையாது, எந்த விதமான நிவாரணமும் கிடையாது. இப்போ இதில் ஒரு 300 ஏக்கர் கிட்ட சுத்தமா அழிஞ்சு போய் இருக்கு, மொழி நிற்கிது. நெஞ்சளவு தண்ணி தாண்டி இருக்கு. இன்னும் ஒரு வாரம் ஆகும் இருக்கு தண்ணி வடிகிறதுக்கு. அதில் எங்களுக்கு சுத்தமாக ஒன்றுமே இல்லாத அழிஞ்சு போயிடும். இதுக்கு கவர்மெண்ட் எங்களுக்கு ஏதாவது பார்த்து நிவாரணம். இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் செல்லப்பா இணைகிறார். வணக்கம் செல்லப்பா, விவசாயிகளின் கோரிக்கை தொடர்பான விவரம். வணக்கம் ஜெயஸ்ரீ. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுக்கா 57 சேத்தூர் ஊராட்சியில் நடப்பாண்டு சுமார் 1000 ஏக்கருக்கு மேலே சம்பா தாளடி நடவு பணி செஞ்சிருக்காங்க. மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களாக கனமழை கொட்டி தீர்த்தது. இந்த நிலை இன்று நள்ளிரவு மழையானது பொழிவு இல்லாமல் இருக்கிறது. இந்த நிலையில சேத்தூர், உக்கடை உள்ளிட்ட பகுதிகளில் நடவு செய்யப்பட்டிருந்த சம்பா தாளடி பயிர்கள் சுமார் 750 ஏக்கர் தண்ணீரில் மூழ்கி குளம் போல காட்சியளிக்கிறது. மேலும் இப்பகுதி தாழ்வான பகுதி என்பதால் ஆண்டுதோறுமே இது போன்ற மழைக்காலங்களில் பாதிப்பு ஏற்படுவதாகவும் ஏக்கருக்கு 25,000 to 30,000 வரைக்கும் செலவு செய்திருந்தாலும் பாதிப்புக்கான நிவாரணம் மற்றும் இன்சூரன்ஸ் தொகை கிடைக்கவில்லை எனவும் விவசாயிகள் கவலை தெரிவிக்கிறாங்க. இதே போல வருடாந்தோறும் இருக்கிறதாகவும் வேதனை தெரிவிக்கிறாங்க. மேலும் வேளாண் துறை அதிகாரிகள் பாதிக்கப்பட்ட வயல்களை பார்வையிட்டு ஆய்வு செய்து இந்த ஆண்டாவது உரிய நிவாரணம் மற்றும் இன்சூரன்ஸ் கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும் என்றும் விவசாயிகள் சார்பில் கோரிக்கை வைக்கிறாங்க. ஜெயஸ்ரீ, விவரங்களுக்கு நன்றி செல்லப்பா. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.